ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் காலையிலே அஞ்சுட்டுலாம் கழுவி சுத்தமாக எவ்ரிடே நான் வந்து அஞ்சடி கழுவுவேன். ஸோ அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணுவேன். ஒட்டடெல்லாம் அடித்து ஃபேனெல்லாம் தொடச்சி எல்லாமே நான் செய்வேன். ஈவன் தோ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸ் ஒர்க் செய்கிறேன். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறேன். இருந்த போதிலும் நான் வந்துட்டு வியாழக்கிழமை நான் வந்து ஃபேன்லாம் தொடச்சி வீடெலாம் ஒட்டடை அடித்து, ஏன்னாக்கா மறுநாள் வெள்ளிக்கிழமைல ஸோ வீடெலாம் மூவ் பண்ணி சாமி விளக்கெலாம் கழுவி நிறைய வேலை செய்வேன். ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கூட நான் அந்த வீட்டு வேலையும் நான் சேர்த்து செய்வேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஃபேன் வந்து துடைக்க போகிறேன். ஃபேன் துடைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து சீலிங் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு எவ்ரி வீக் நான் துடைச்சாலுமே அது கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து வீடு வந்து திடல்கிட்ட இருக்கிற வசி ரொம்ப வந்துட்டு தூசி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். காலையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து பசியாறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபேன் துடைக்கிறதுக்கு இறங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் அப்படி தான் எப்பயுமே வந்து எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து எதெல்லாம் டீக்ளட்டர் பண்ண முடியுமோ டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணி அது ஒட்டடெல்லாம் அடித்து வீடெல்லாம் கூட்டி நல்லா மூவ் பண்ணுங்கள். எவ்ரி வீக் வந்து நீங்கள் தேர்ஸ்டே வந்து மூவ் பண்ணும்போது மஞ்சத்தூள், கொஞ்சம் ஃப்ளோர் கிளீனர், அதுக்கப்புறம் கல் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு வீடு மூவ் பண்ணிங்கன்னா பன்னீரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். இது வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ரூம்லலாம் ஃபேன் துடைக்கணும். ஸோ இங்கே நான் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹால் ஃபுல் டீப் க்ளீனிங்லாம் இறங்கி அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே செய்வேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் நான் செய்ய போகிறேன். ஏணி எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறமா நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைவில் வருவேன். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் துடைச்சி சுத்தம் பண்ண முடியுமோ தேர்ஸ்டே வந்து பண்ணிடுங்க. ஃப்ரைடே வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடெலாம் மூவ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லதில்லை சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நமக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மகாலட்சுமி வர வைக்கிற நாள் ஃப்ரைடே. ஸோ அதனால் டீப் க்ளீன் பண்ணிடுங்க. வீடு மூவ் பண்ணும்போது மறந்துடாமல் ஜவ்வாது, அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீனர் கொஞ்சோண்டு, கல் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் முடிஞ்சால் கொஞ்சம் பன்னீரும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் சாய்ஸ் தான். ஸோ எப்பயுமே வந்து மேக் ஷூர் நம்ம வந்து ஒட்டடை அடிக்கிறதுக்கெலாம் வியாழக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். எனக்கும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இருக்காது. நான் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளனே எழுந்திரிச்சு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இதை பார்த்திங்கன்னா நான் கண்ணாடிலாம் அங்கே வந்து துடைப்பேன். துடைச்சி அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுத்தம் பண்ணுவேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிட்டு தான் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இருக்காது. ஏன்னா நான் இதை முடிச்சிட்டேன்னாக்கா நான் இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து நான் செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலைலாம் நான் செய்வேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடை எவ்ரி வீக் தேர்ஸ்டே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஃப்ரைடே உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். மைண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக காமாக நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் மனநலன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ஸ்டே வந்து க்ளீனிங் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா க்ளீனிங் வேலை வந்து உண்மையிலே வந்து ஃப்ரைடே வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டே வந்து நம்மளுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் வந்து இப்போ கற்றுக்கிட்டு வரவங்களுக்கு, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்ரி வீக் தேர்ஸ்டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. மற்ற நாளில் நீங்கள் செய்கிறத விட சாமிகளுக்கெல்லாம் நம்ம கழுவுவோம்ல, ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா ஒரு வீடு ஃபுல்லாக நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிங்கனாக்கா அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கால் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு vlogல சந்திக்கிறேன். பாய்.